அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இப்பவே அனைத்து கட்சிகளும் தங்களுக்கான தேர்தல் வேலையை தொடங்கிட்டாங்க. இதுல முதல் கட்டமா விருப்ப மனு வாங்குவாங்க. தேர்தலில் யாரெல்லாம் போட்டியிட விரும்புறாங்களோ அவங்க கிட்ட இருந்து அந்த கட்சி சார்பில் விருப்ப மனு வாங்கப்படும். அதன்படி ஏற்கனவே சில கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவுல இன்னையில இருந்து அந்த விருப்ப மனுக்கள் வாங்கப்படுறாங்க. டிசம்பர் 15 இருந்து அடுத்த டிசம்பர் 23 வரைக்கும் இந்த விருப்ப மனுக்கள் பெறப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு முதல் நாள் அப்படின்னால 12 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. மற்றபடி நாளையில இருந்து 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, மாலை 5 மணிக்கு முடிஞ்சிடும். இந்த விருப்ப மனு அப்படின்னா என்னன்னா, ஒரு தொகுதியில இருக்கிற அந்த கட்சியோட உறுப்பினர், அடிப்படை உறுப்பினர் வந்து நிர்வாகிகள் வரைக்கும் யார் வேணாலும் எனக்கு இந்த இடத்துல சீட்டு வேணும், எம்எல்ஏ சீட்டுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்ப மனு கொடுக்கறது தான் இந்த விருப்ப மனு. இது வேற, வேட்பு மனு வேற. வேட்பு மனு வந்து யாருக்கெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கான தான் வேட்பு மனு. இது விருப்ப மனு. எனக்கு நான் போட்டியிட விரும்புறேன், எனக்கு அந்த சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்ப மனு கொடுப்பாங்க. இதுக்கான தொகை வந்து 15,000 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த 15,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை விருப்ப மனு கொடுக்கிறவரு அவருக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா இந்த பணம் அவருக்கு ரிட்டர்ன் வராது, அது கட்சி நிதியா போயிடும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவங்களுக்காக 234 தொகுதியிலையும் நிர்வாகிகள் போட்டியிட மனு செய்வாங்க. அதாவது அவங்களுக்கும் மனு செய்வாங்க, எனக்கு இந்த தொகுதி வேணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் போட்டியிடவும் மனு செய்வாங்க. இந்த மாதிரி வந்து அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி நிதியா இந்த தொகை வரும். இதுக்கப்புறம் விருப்ப மனு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்குன்னு ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழு வந்து இந்த விருப்ப மனு கொடுத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு நேர்காணல் போடுவாங்க. இந்த நேர்காணல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் வந்து மேல தலைமைக்கு போகும், அவங்க சீட்டு ஒதுக்குவாங்க. இந்த நேர்காணல் என்ன கேட்பாங்கன்னா, அவர் எப்போ வந்திருக்காரு கட்சிக்காக என்னென்ன பதவியில் இருந்திருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காரு, எத்தனை முறை சிறை போயிருக்காரு. சிறைனா அவரோட பர்சனல் வழக்கு கிடையாது. கட்சிக்காக எத்தனை முறை கட்சிக்காக நடைபெற்ற ஆர்ப்பாட்டம், போராட்டம் இதெல்லாம் கலந்துக்கிட்டு எத்தனை முறை சிறைக்கு போயிருக்காரு, ஏற்கனவே தேர்தல் நின்றுருக்காரா, என்னென்ன பதவிகள்லாம் வகிச்சிருக்காரு, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து இந்த குழு செலக்ட் பண்ணி அதை வந்து தலைமைக்கு அனுப்புவாங்க மேலிடத்துக்கு. அந்த குழுக்கு மேல இருப்பாங்க, அவங்க கிட்ட போவாங்க. அது பொதுச் செயலாளர் கூட இருக்கலாம். அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இவருக்கு சீட்டு, இந்த தொகுதியில இந்த இவருக்கு வாய்ப்பு அப்படி மாதிரி கொடுப்பாங்க. அதுலயும் 214 தொகுதிக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கூட்டணி வைக்கிறதுனால இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டணி பங்கீடு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எந்த தொகுதி எந்த கூட்டணியில் போகும். அதுக்கப்புறம் அந்த தொகுதியில வந்து அந்த கூட்டணி சார்பா வேற கட்சிக்கு போட்டிடுவாங்க. ஆனாலும் இந்த 234 தொகுதியிலும் போட்டியிட விரும்புறதுக்கான விருப்ப மனுக்கள் பெறப்படும். இதுதான் வந்து வழக்கமான நடைமுறை. அதே நடைமுறை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக.